ப்ரைஸ் அலாட். இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மெசேஜ் நம்ம பார்க்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்ம நம்பிக்கையுடைய சிறைகளாக அநேக விஷயத்தில் காணப்படலாம். எத்தனையோ நாட்கள் வருடங்கள், மாதங்கள், வாரங்கள் எல்லாம் உருண்டோடி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கையை வைத்திருப்போமானால் அது ஒரு நாளும் அது வீண் போகாது. சங்கீதக்காரன் இப்படியாக கூட சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் நம்ம முன்பதாக என்ன போராட்டங்கள் இருந்தாலும் அவர் நம் முன்பதாக வைத்திருக்கும் பொழுது ஒரு நாளும் அது எப்பேற்பட்ட சிறை இருப்பாக இருக்கலாம். ஒருவேளை வியாதி என்கிற சிறை இருப்பாக இருக்கலாம். பொருளாதாரத்தில் நம்ம சிறைப்பட்டவர்களாய் காணப்படலாம். சரீர பலவீனத்தில் அநேக காரியங்களில் நம்ம சிறைப்பட்டவர்களாய் பின்தங்கி காணப்படலாம். இருந்தாலும் கூட இந்த புதிய ஆண்டில் தேவன் சொல்லுகிற வார்த்தை, ஈவன் டுடே ஐ டிக்ளேர் தட் ஐ வில் ரீஸ்டோர் டபுள் டு யூ. ரெட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாகவே இந்த புதிய ஆண்டில் 2025ஆம் ஆண்டில் தேவன் நமக்கு புதிய நன்மைகளை டபுள் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு நன்மைகள், ரெண்டு விதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் நேற்று மாத்திரமல்ல, இன்னைக்கு மாத்திரம் இல்லை, அவர் சதா காலங்களிலும் நம்முடைய முன்னோர்களுக்கு அவர் தேவனாக இருந்தார். முற்பிதாக்களுக்கு அவர் தேவனாக இருந்தது மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கு நமக்கும் தேவனாக இருக்கிறார். நம்முடைய தலைமுறைக்கும் பின் சந்ததியாருக்கும் அவர் சதா காலங்களிலும் அவர் நமக்கு தேவனாகவே இருந்து மரண பரியந்தம் நம்ம நடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், சில பேர் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நம்முடைய லைஃப் பார்ட்னர்ஸ் இருக்கலாம், யாராக இருந்தாலுமே மரண பரியந்தம் வரைக்கும் நம்ம கொண்டு போக முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க அப்படியே நிற்க அவங்க பாயிண்ட் முடிகிற காரியமாக இருக்கும். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. முற்றுப்புள்ளியே கிடையாது. மரண பரியந்தம் கடைசி வரைக்கும் தேவன் நம்மை நடத்தி வருகிறதான ஒரு நல்ல தேவனாய் காணப்படுகிறார். இந்த நாட்களில் தேவனை நம்புங்க, விசுவாசிங்க. என்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தர் இதே நிலையில் கர்த்தர் நம்மளை விட மாட்டார். நிச்சயமாகவே அதுக்கு எல்லா காரியத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது, ஒரு எண்டு இருக்குது. அந்த எண்டில் தான் தேவன் நம்ம என்ன சொல்கிறாருன்னா ரெட்டிப்பான நன்மைகளை தருகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பேராக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.